வானில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்கே பாருங்க, நான் போய் கடைக்கு போய் வந்தாச்சு. இன்னைக்கு நான் என்னென்ன வாங்கி வந்துருக்கேன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே வெடிக்காலம் போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் வஞ்சரம் மீன் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முட்டை வாங்கியிருக்கேன். இது வந்து பாருங்கள், தேங்காய், வெங்காயம், வெள்ளரிக்கெல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கொஞ்சம் ஒரு மூடி கூட இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்கள். நான் வெயிட்டு தூக்க முடியலனால இதில் வந்து நாட்டு கோழி ஈரலும் கல்லீரலும் இருக்குது. இது ரெண்டுமே இது எடுத்து அதுனா ஃபர்ஸ்ட் இதை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தோன்னே இதை வாங்குறதுக்கு தான் நான் அந்த கடைக்கு போனேன். ஆனால் அங்கே அழகாக இங்கே பாருங்கள், சட்டி வந்து மீன் குழம்பு வைக்கிற மாதிரி நல்லா அகலமாக இருக்குது. நல்லா பொங்கல் ஞாபகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஜார் இருக்குது, அதுக்கு மேட்சா அது வந்து அம்மா ஜாரு கல் உப்பு கொட்டி வைப்பேன். இருங்க வாங்க காமிக்கிறேன். நானே காமிச்சிட்டேன், தெரியுதா? கிச்சன்லேயே இருக்குது பாருங்க. அது வந்து நான் ஏற்கனவே வச்சுன்னு இருக்குது, பெருசு கல் உப்பு கொட்டி வைப்பேன். இது வந்து சால்ட்டுக்கு குட்டி அழகாக இருந்துச்சுங்க, அதனால இதையும் நான் வாங்கிட்டேன். இவ்வளோ பொருள் வாங்கினதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடையாது, இந்த பொருள் வாங்கினதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பொங்கல் ஞாபகமா இது ரெண்டும் நான் வாங்கியிருக்கேன். வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு, முட்டை வறுவல். முட்டை வந்து பொடி மாசம் பண்ணுவேன், பொடி மாசம் வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவேன். திடீர்னு முடிவு மாத்தலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து நாட்டுக்கோழி கல்லீரலும் ஈரலும். அதுக்கப்புறமா வந்து மீன், வஞ்சரம் மீன் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அது அப்புறமா வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், அன்றைக்கி நாங்கள் இதெல்லாம் எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? பாய்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வஞ்சரம் மீனுக்கு வந்து இப்போ நம்ம மசாலா தடவை போகிறோம் வறுக்கிறதுக்கு. அது எப்படின்னு சொன்னால் நான் போடுறேன்னு பாருங்கள். சிம்பிளாக வீட்டில் இருக்கிறது வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி கடையில் எதுவுமே வாங்கலை. மசாலா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இதை நான் எப்படி வறுக்கிறேன்றத பாருங்கள். வேணும் ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போடுறேன் நான். இன்றைக்கி வந்து நான் வெறும் மிளகாத்தூள்லாம் போடலைங்க, ஏன்னா இதில் நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அதனால டேஸ்ட்டு வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். எனக்கு 2 ஸ்பூன் போதும். 4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா வேணுன்னா போட்டுக்கலாம், அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். பச்சரிசி மறந்துட்டேனே, குட்டி பச்சரிசி. இங்கே பாருங்கள், சால்ட்டு போட்டதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, ஏன்னா அரிசி மாவு, ஏன்னா வந்து மொறுன்னு வரும், அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் கையிலே போட்டுக்கினேன், அவ்வளோதான். கொஞ்சமாக போட்டுக்கிறேன், புளிப்பு வந்து எனக்கு போதும் எனக்கு, அதனால் இது ஓகே. அப்புறமா ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்குங்க, ஏன்னா மீனில் வந்து இது கரெக்டாக ஒட்டி வரும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா மீனோட ஃப்ளேவர் மாறக்கூடாது. இன்னைக்கு கடை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் போட்டிருக்கேங்க. இன்னைக்கு வந்து நான் வறுக்கிற மசாலாலாம் நான் எதுவுமே போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வந்துட்டோம், லாஸ்ட்டாக போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் தடவி எடுத்து வச்சிடலாம். ஊற வச்சு வச்சிட்டிங்கனாக்கா நம்ம வந்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது மீனில் பீஸ் ஒட்டிக்கும், அதனால சொல்கிறேன். மீனில் பீஸ் ஒட்டிக்குமா? ஐயோ, மீனில் மசாலா ஒட்டிக்கும். ஆமாம், மசாலா வந்து திரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டிக்கும், அதனால். திக்னஸ் கம்மியாக என்னது மசாலா? ஆமாம், இப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். திக்னஸ் போட்டோன்னாக்கா அப்படியே இதுவாகிடுமே. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் வஞ்சரம் மீன் தான் இன்றைக்கி செய்கிறோம், ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே எரியும் போட்டு எடுத்தா வந்து